ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டில் ஒரு பெருமை வாய்ந்த தேக்கு மரம் இருந்தது. அவர் உயரமாகவும் வலிமையாகவும் இருந்தார். மரத்தின் அருகே ஒரு சிறிய மூலிகை இருந்தது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காட்டில் ஒரு பெருமை வாய்ந்த தேக்கு மரம் இருந்துச்சாம். அது ரொம்ப உயரமாகவும் வலிமையானதாகவும் இருந்துச்சாம். அந்த மரத்தின் அருகே, அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறிய மூலிகை இருந்துச்சாம். மூலிகைன்னு தான் சொல்கிறாங்க. அது மரமா செடியான்றது எதுவுமே சொல்லலை. சின்னதாக ஒரு மூலிகை செடியோ மரமோ ஏதோ ஒன்று அதற்கு பக்கத்தில் இருக்குது. அந்த தேக்கு மரம் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். தேர் வாஸ் எ ப்ரவுட் டீக் ட்ரீ இன் த ஃபாரஸ்ட்டில் எங்கே? இன் த ஃபாரஸ்ட்டில் தேர் வாஸ், அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ப்ரவுடு டீக்கு ட்ரீ இருந்துச்சாம். ப்ரௌடுனா பெருமை வாய்ந்த, டீக்கு ட்ரீ அப்படின்னா தேக்கு மரம் இருந்துச்சாம். ஹி வாஸ் டால் அண்ட் ஸ்ட்ராங். அந்த மரம் எப்படி இருந்துச்சான்? ரொம்ப டாலாகவும், அதாவது உயரமானதாகவும் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சான், வலிமையானதாகவும் இருந்துச்சான். தேர் வாஸ் எ ஸ்மால் ஹெர்ப் நெக்ஸ்ட் டு த ட்ரீ. அந்த ட்ரீக்கு பக்கத்திலே ஒரு சின்னதாக ஒரு ஹெர்பு செடி இருந்துச்சான். ஹெர்பு செடியோ இல்லை ட்ரீயினோ எதுவும் மென்ஷன் பண்ணல. ஹெர்புன்னு மட்டும் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருந்துச்சா? ஆனால் ரொம்ப சிறியதாக இருக்குமா. ஓகே, அடுத்த சென்டென்ஸு. தேக்கு மரம் சொல்லுதான், நான் மிகவும் ரொம்ப அழகாகவும் வலிமையாகவும் இருக்கிறேன். என்னை யாராலையும் வெட்டி சாய்க்க முடியாது, வெல்ல முடியாது என்றதான். இதை கேட்ட மூலிகை மரம், அன்புள்ள தோழரே, அதீத அகங்காரம் கேடுதான், வலிமையானவனும் ஒரு நாள் வீழ்வான் என்று பதிலளித்தது. ஃபஸ்ட்டு தேக்கு மரம் சொல்லிச்சா, நான் ரொம்ப அழகாகவும் வலிமையானவனாகவும் இருக்கிறேன், என்னை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு சொன்னிச்சான். இதை கேட்டுட்டு இருந்த மூலிகை மரம் என்ன சொன்னிச்சான்? அன்புள்ள தோழரே, இந்த அதிகப்படியான அகங்காரம் கேடு தான் விளைவிக்கும், வலிமையானவனும் ஒரு நாள் விழதான் செய்வான் அப்படின்னு நம்மளோட ஹெர்பு செடி பதில் சொல்லுதான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த டீக் ட்ரீ அப்படின்னா என்னது? த டீக் ட்ரீ செட்டு. த டீக் ட்ரீ சொல்லுதான். டீக் ட்ரீனா தேக்கு மரம் சொல்லுதான். ஐ எம் வெரி ஹேண்ட்ஸம் அண்ட் ஸ்ட்ராங். நான் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறேன். நோ ஒன் கேன் டிஃபீட் மீ. என்னை யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாது, வெல்ல முடியாது. ஹியரிங் திஸ், இதை கேட்டுட்டு இருந்த த ஹெர்பு ரிப்ளை பண்ணுதான், பதில் அளிக்குதான். என்ன அப்படின்னா, டியர் ஃப்ரெண்ட், டூ மச் ப்ரைட் இஸ் ஹார்ம்ஃபுல். அதாவது என்னென்னா, அதீத அகங்காரம், அதாவது தன்னைத்தானே ரொம்ப அதிகமாக பெருமை பீத்திக்குது. யார்? நம்மளோட டீக் மரம், அதாவது தேக் மரம். ஓகேவா? அது கேடு தான் விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? ஹெர்பு சொல்கிறாரு. ஓகே, ஈவன் த ஸ்ட்ராங் வில் ஃபால் ஒன் டே. நீ என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீயும் விழதான் போகிற அப்படின்னு சொல்லுதான். ஈவன் த ஸ்ட்ராங் வில் ஃபால் ஒன் டே. ஓகே, அடுத்த சென்டென்ஸு. தேக்கு மூலிகையின் வார்த்தைகளை புறக்கணித்தது, தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டான். அதாவது தேக்கு மரம் மூலிகை சொல்கிற வார்த்தைகளை புறக்கணிக்கிதான், அதாவது கண்டுக்கவே மாட்டேங்குதான், அதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டேங்குதான், தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டே இருக்குதான் தேக்கு மரம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டீக் இக்னோர்டு த ஹெர்ப்ஸ் வேர்ட்ஸ். ஹெர்போட வேர்டு, மூலிகை செடியோட வேர்டு, மூலிகை மரத்தோட வார்த்தைகளை இந்த டீக் மரம் என்ன பண்ணுதான்? புறக்கணிக்குதான், இக்னோர் பண்ணுதான். ஹீ கண்டினியூடு டு ப்ரைஸ் ஹிம்செல்ஃப். தன்னைத்தானே மறுபடியும் பெருமை பீத்திக்கிட்டே இருக்குதான். யார்? டீக்கு மரம். ஓகே, அடுத்த சென்டென்ஸு. பலத்த காற்று வீசியது, தேக்கு உறுதியாக நின்றது. மழை பெய்தாலும் தேக்கு இலைகள் விரித்து பலமாக நின்றது. அதாவது என்ன? பலமாக காற்று வீசிச்சான், தேக்கு மரம் உறுதியாக நின்றுச்சான். மழை பெஞ்சப்பையும் தன்னுடைய தேக்கு தன்னோட இலைகளை விரித்து பலமாக நின்றுச்சான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எ ஸ்ட்ராங் விண்ட் ப்ளூ. பலமாக காற்று வீசியதான். விண்டு ப்ளூ அப்படின்னா காற்று வீசியது. எப்படி? பலத்த. எ ஸ்ட்ராங் விண்ட் ப்ளூ. ஓகேவா? த டீக் ஸ்டூட் ஃபோம்லி. தேக்கு என்ன பண்ணுச்சான்? அப்படியே உறுதியாக நிற்கிதான். ஸ்டூடுனா ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்டூடுங்கிற மாதிரி.
த டிக் ஸ்டோட் ஃபோம்லி உறுதியாக நின்றுச்சான். வென் இட் வாஸ் ஈவன் வென் இட் ரெயின்டு ஈவன் வென் இட் ரெயின்டு மழை பெஞ்சப்பையும் வென் இட் ரெயின்டு மழை பெஞ்சப்பையும் த டிக் ஸ்டூட் ஸ்ட்ராங் அப்பவும் ரொம்ப பலமாக நின்றுச்சான். பை ஸ்ப்ரெட்டிங் இட்ஸ் லீவ்ஸ் அதாவது என்னென்னா தன்னோட இலைகளை விரித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சான். அடுத்த சென்டென்ஸு, இந்த சமயங்களில் மூலிகை தலை குனிந்து நின்றது, தேக்கு மூலிகையை கேலி செய்தது. இந்த மாதிரி சமயங்களில் மூலிகை மரம் வந்து தலை குனிஞ்சிச்சா நின்றுச்சான். அதால் ஆனால் தாக்கு பிடிக்கலாம் முடியல மூலிகை செடியாலலாம். இந்த மழை பெஞ்சப்பவும் சரி, புயல் அடித்தப்பையும் சரி தான், பலமான காற்று வீசினப்பையும் சரி தான், இந்த மாதிரி டைமில் அதால் தாக்கு பிடிக்க முடியல தான். தேக்கு மூலிகையை கேலி செய்தது. இதை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா, தேக்கு மரம் வந்து மூலிகை செடியை கேலி செய்தான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டியூரிங் தீஸ் டைம் இந்த மாதிரி நேரங்களில் பலத்த காசு எந்த மாதிரி நேரங்களில் பலத்த காற்று வீசினப்பையும் சரி, அது மாதிரி வந்து மழை பெஞ்சப்பையும் சரி, த ஹெர்பு பவுடு லோ தலை குனிஞ்சிச்சா நின்றுச்சா, தலை வணங்கி தான் நின்றுச்சா. ஓகேவா? அந்த டீக்கு மேடு ஃபன் ஆஃப் த ஹெர்பு அதாவது இந்த டீக்கு வந்து என்ன பண்ணிச்சான்? கிண்டல் பண்ணிச்சான். மேடு ஃபன் ஆஃப் த ஹெர்பு அப்படின்னா கேலி பண்ணிச்சான். யாரை? ஹெர்பு செடியை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸு, ஒரு நாள் வந்து காட்டில் வந்து புயல் வீசிச்சான். மூலிகை வந்து தலை குனிந்து நின்றதான். வழக்கம் போல் தேக்கு தலை குனிய விரும்பவில்லையா. அதாவது வந்து ஒரு நாள் வந்து பயங்கரமாக புயல் வீசிச்சான். மூலிகை வந்து எப்போதும் போல் தலை குனிஞ்சு நின்றுச்சான். வழக்கம் போல் நம்மளோட தேக்கு மரம் என்ன பண்ண மாட்டாங்க? தலை குனிய விரும்பவில்லை, விழவே இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன் டே தேர் வாஸ் எ ஸ்டார்ம் இன் த ஃபாரஸ்ட். ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வீசிச்சான். தேர் வாஸ் எ ஸ்டார்ம் இன் த ஃபாரஸ்ட். காட்டில் ஒரு புயல் வீசிச்சான். ஓகே, ஒரு நாள். த ஹெர்பு பவுடு லோ தலை குனிஞ்சு நிற்கிது, இல்லை தலை வணங்கி நிற்கிது, அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். த ஹெர்பு பவுடு லோ தலை குனிந்து நின்னதா. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்மளோட டீக் வந்து டிட் நாட் வாண்ட் டு பவ், அப்போவும் அது வந்து தலை குனியலையா, தலை சாயலையா. ஆனால் நம்மளுடைய ஹெர்பு செடி தலை சாஞ்சிடுச்சான். ஆனால் வந்து நம்மளோட டீக்கு வந்து டிட் நாட் வாண்ட் டு பவ், தலை சாயலையா. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, புயல் வலுப்பெற்று வந்தது. புயல் வந்து இப்போ ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வந்துச்சான். தேக்கு மரத்தால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியலையா. தன் பலம் கைவிட்டதை உணர்ந்தான். தன்னுடைய பலம் வந்து கைவிட்டதை நம்மளோட தேக்கு மரம் உணர்ந்துச்சான். புயல் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி புயல் வந்து பயங்கரமாக வீசிச்சான். தேக்கு மரத்தால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாமல் தன்னுடைய பலம் வந்து கைவிட்டு போனதை உணர்றான். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ஸ்டார்ம் கெப்ட் க்ரோவிங் ஸ்ட்ராங்கர். அதாவது பலத்த காற்று வீசிச்சான். த ஸ்டார்ம் அப்படின்னா என்னென்னா புயல் வந்து கெப்ட் க்ரோயிங் ஸ்ட்ராங்கர். புயல் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துச்சான். த டீ குட் நாட் லாங்கர் பியர் இட். ரொம்ப நேரம் அதால் தாக்கு பிடிக்க முடியலையா. த டீ குட் நோ லாங் பியர் இட் அப்படின்னா தன்னால் தாக்கு பிடிக்க முடியலையா. ஹீ ஃபெல்ட் ஹிஸ் ஸ்ட்ரென்த் கிவிங் அவே. தன்னுடைய வலிமை தன்னை விட்டு போன மாதிரி ஃபெல்ட்டு உணர்றானா. ஃபெல்ட்டு ஃபீலு இந்த மாதிரி எதாவது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்ப்போம். அவர் நிமிர்ந்து நிற்க தன்னால் முடிந்தவரை முயற்சித்தார். யார்? டீக்கு மரம். ஆனால் இறுதியில் அவர் கீழே விழுந்தார். ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? விழுந்துட்டாராம். அது பெருமைக்குரிய மரத்தின் முடிவு. அந்த பெருமை பீத்துக்குச்சு இல்லையா, தன்னை தானே புகழ்ந்துக்குச்சு இல்லையா, அந்த மரத்தோட முடிவும் அன்னைக்கு தானா. ஓகேவா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ ட்ரைடு ஹிஸ் பெஸ்ட் டு ஸ்டாண்ட் அப்ரைட். அதாவது தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிமிர்ந்து நிற்க தன்னுடைய மொத்த சக்தியும் பயன்படுத்தி நின்றுட்டு இருந்துச்சான். அதனால் அதான் சொன்னேன், ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாமல் பட் இன் த எண்டு அப்படின்னா கடைசியில் ஹீ ஃபெல் டவுன். இதுவும் தலை சாஞ்சிடுச்சான், கீழே விழுந்துருச்சான் அந்த மரம். தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரௌடு ட்ரீ. அந்த பெருமை வாய்ந்த அந்த மரத்தோட கடைசி நாளும் அதுதான். அடுத்த சென்டென்ஸு, மீண்டும் எல்லாம் அமைதியான போது மூலிகை நேராக நின்றது. எல்லாம் எப்பவும் போல் நார்மல் ஆனதுக்கப்புறம் மூலிகை வந்து சாஞ்ச மூலிகை
நேராக நிற்க ஆரம்பிச்சிச்சான். சுற்றிலும் பார்த்துச்சான், சுற்றியும் பார்த்துச்சான். ஆனால் அந்த பெருமைக்குரிய தேக்கு விழுந்ததை கண்டான். அந்த பெருமை பேத்திக்கிட்டு இருந்துச்சுல்ல டீக்கு மரம், அதை அந்த தேக்கு மரம் விழுந்ததை பார்த்துச்சான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? when everything was calm again, எல்லாம் அமைதியானதுக்கப்புறம், புயல் வீசி முடிஞ்சதுக்கப்புறம், when everything was calm again, எல்லாமே நார்மல் நிலைக்கு வந்ததுக்கப்புறம், the herb stood straight, அந்த ஹெர்பு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக நிற்க ஆரம்பிச்சிருச்சான். he looked around, தன்னை சுற்றியும் பார்த்துச்சான். he saw that the proud teak had fallen, அந்த பெருமை வாய்ந்த தேக்கு மரமும் கீழே விழுந்ததாக பார்த்துச்சான். யார்? ஹெர்பு செடி. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோங்கிறத பார்ப்போம். ஓகே, ஒழுக்கம் கதை கருத்து எல்லாமே ஒன்று தான். என்ன சொல்கிறாங்கன்றத பார்ப்போம். வீழ்ச்சிக்கு முன் பெருமை செல்கிறதா? நாம் வீழ்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட பெருமையும் போய் சேர்ந்துடுமா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மாரல் ஒழுக்கம், கதை கருத்து. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ப்ரைடு கோஸ் பிஃபோர் அ ஃபால். ப்ரைடுனா பெருமை கோஸ், அதாவது போயிடுச்சான், பெருமை போயிடுச்சான். பிஃபோர் அ ஃபால்னா வீழ்வதற்கு முன்பு, பிஃபோர் எ ஃபால். அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ இவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்டு இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.